ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள இருந்தது, இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. எங்கேயோ இருந்தது இன்னைக்கு நடு வீட்டுக்குள்ள வந்துச்சு. அது என்னது? என்ன அப்படின்னா பாத்ரூம் டாய்லெட். நடு வீட்டுக்குள்ள எப்படி இருக்கு? பல்ல காட்டிட்டு பாத்துருக்கீங்களா? அதிகப்படியான நோய்கள் வர்றதுக்கு காரணம் என்ன ஆயிடுச்சு? அந்த பாத்ரூம் எங்கேயோ இருந்தது, நடு வீட்டுக்குள்ள வந்துச்சு. உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்கு அது ஒரு மூல காரணம். சரியா? மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஜாஸ்தியா வர்றதுக்கு அப்பெல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தோம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்தம், பந்தம். அதெல்லாம் இன்னைக்கு எங்க போயிட்டு? உங்க அக்கா வீட்டுல இருந்தா நான் என்ன பண்ண மாட்டேன்? எப்படி என்ன தீபாவளி வந்து அங்கேயேதான் இருந்துருமா உங்க தங்கச்சி அப்படின்லாம் இருக்குதா இல்லையா? பாஸ்டால என்ன வருதான்? பத்திக்கிட்டு வருதான். மேலுங்காலாம் என்ன பண்ணுதான்? காணுது. என் கை கால்லாம் உடையுது, எரியுது அப்படின்னு சொல்றாங்க. யார பார்த்தா? மாமியார பார்த்தா. யார பார்த்தா? சாமியார பார்த்தா இல்ல, சொந்த மாமியார பார்த்தா எப்படி வரலாம்? இந்த கழுவி எப்படிதான் ஊத்த வேண்டிய இருக்கு? இதே ஊத்த வேண்டியது. அம்மியில எப்படி அரைக்க வேண்டியிருக்கு? டம்முன்னு இப்ப அம்மி யாரும் அரைக்காம டம்மியா அரைக்கிறாங்களா? ஒரே வார்த்தையில இப்ப மிக்சியில தான் அரைக்கிறாங்க. அப்படிதானா? ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி பாதி எலுமிச்சம்பழத்தை எங்க தூக்கி வைக்க வேண்டியிருக்கு? அதுக்கு இந்த மனுஷன் என்ன பண்ணணும்? 10 மாசம் வேலை பார்க்கணும். இன்ஸ்டால்மெண்ட்ல அதை கொடுத்து வாங்கி வைக்கிறேன். அதுக்குள்ள என்ன வைக்கணும்? பாதி மூடி தேங்காய், நேற்று வரைச்ச துவையல், கருவேப்பிலை கிடைக்காது பார்த்தீங்களா? அந்த கருவேப்பிலை என்ன பண்ணும்? கருக வச்சு உள்ளே வச்சுடணும். பாதி எலுமிச்சம்பழத்தை அறுத்து உள்ள வச்சுட்டு சாப்பிடும். என்ன கொடுமை சார்! தெரியும், ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம்? அம்மிக்கெல்லாம் மாற மாட்டோம். மிக்சில தான் அரைப்போம், ஃப்ரிட்ஜ்ல தான் வைப்போம். அப்படிதானா? நல்லா யோசிச்சுடுங்க. நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோமா, சரியில்லாத பாதையில போயிட்டு இருக்கோமா? சோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்க்கணும். சரியா? உடல், உள்ளம், ஒழுக்கம், ஆன்மீகம், இந்நான்கையும் கடந்தால்தான் எதிர்காலம். யாருக்கு? அநியாயத்துக்கு பத்தி கற்பூரமால பத்திக்கிறீங்க. வெரி குட். சோ இந்த 4 விஷயம் இப்ப யாருக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது? பிள்ளைங்களுக்கு தேவைப்படுதா இல்லையா? உடலை பார்க்கணும், உள்ளத்தையும் கவனிக்கணும், ஒழுக்கமான பிள்ளைங்களா வரணும், ஆன்மீகத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அடுத்தவங்களை விடுங்க, அம்மா கஷ்டப்படுறாளே அப்படின்னா அம்மா துணியை துவைச்சிட்டு பக்கெட்ல வச்சிருவாங்க. புரிஞ்சு காயப்படுறதுக்கு யார் வரணும்? பிள்ளைங்க வர வேண்டியிருக்கு. பிள்ளைகள் வர வேண்டியிருக்கு. வேலையை செய்ய மாட்டேங்குது. நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். வாங்கிட்டு நாம தான் கொத்தவழிக்கு போனாலும் சித்தாந்தா போனாலும் வீட்டுக்கு வந்து யாரும் என்ன பண்ணணும்? வீடு வந்து யாரும் இருக்கணும்? அதே அம்மா தான் போகணும். அப்படின்னா இந்த மனுஷன் 9 மணிக்கு 10 மணிக்கு வருவாரு. ஏதோ 1 2 3 போட்டுட்டு கூட வீட்டுக்கு வருவாரு. வந்தாலும் அவன் என்ன பண்ணும்? அந்த துணியை புடிஞ்சு ஆயிருப்போம். இதையாமா நார்துன்னு கேட்டுறக்கூடாது. இதையாமா இப்படி இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. அதையாமா இப்படி இருக்குன்னு கூடாது. குழம்பையாமா சூடாதான்னு கேட்டுருவாங்க. அவ்வளவுதான் கொந்தளிச்சிடும். அப்படிதான்